அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இட்லி மாவு வச்சு குழிப்பணியாரம். அதில் என்ன பண்ண போகிறோம், இட்லி மாவில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் கருப்பு உளுந்தில் செஞ்ச இட்லி பொடி அதை போட்டுருவோம். 2 கரண்டி இட்லி மாவுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ குழிப்பணியார சட்டியில் நம்ம லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், ரொம்ப ஊற்றலை. இந்த பாருங்கள், மாவை நம்ம இட்லி பொடி, கருப்பு உளுந்து போட்ட இட்லி பொடி போட்டு கலந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை குழிப்பணியார சட்டியில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ சிம்மில் போட்டுட்டு சிம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்து கரெக்டாக மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போது நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஆனால் இது நல்லா அப்படியே தான் இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளே மேலே மொறுன்னு உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா மொறுன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பரான இட்லி பொடி குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக, நல்ல டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக நீங்கள் வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். விருப்பப்படுறவங்க சாஸு ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சும்மா வெறும் வாயில் சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.